வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, பொதுவாக குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சில கதைகள் சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த கதைகள் சொல்கிறதுக்கு பெரியவங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைகள் உங்களை ரொம்ப விரும்புவாங்க. உங்கள் மேலே நல்ல மதிப்பு வச்சுருப்பாங்க. உங்களோட சொல் பேச்செல்லாம் கேட்பாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு கதைன்னா அவ்வளவு ஆர்வம் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. சரி, உங்களுக்கு ஒரு நல்ல நகைச்சுவையான கதையை சொல்கிறேன். அந்த கதையை உங்கள் குழந்தைகிட்ட பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். குழந்தைகிட்ட பாசம் அதிகமாக வளரும். ஓகே, கதைக்கு போகலாம். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அங்கே இருக்குது. அப்போ ஒரு அரசு அதிகாரி பள்ளி கல்வித்துறையிலிருந்து வராரு ஒரு விசிட்டிங் செய்வதற்காக. அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள அவர் நுழைஞ்சு ஒரு வகுப்பறைக்கு வெளியே நிற்கிறாரு. உள்ளே போகலை. அப்போ வெளியே நின்று கவனிக்கிறாரு அந்த வகுப்பில் என்னதான் செய்கிறாங்க அப்படின்னு. அப்போ பார்த்தா ஒரு ஆசிரியர், அந்த வகுப்பு ஆசிரியர் நடனம் ஆடிக்கிட்டேவும் ராமாயணத்தை பற்றி அவ்வளவு அருமையாக கதை சொல்கிறாரு அந்த குழந்தைகளுக்கு. ஒரு குழந்தைய கூட அசையலை. கதையை அவ்வளவு ஆர்வமாக கேட்குறாங்க. ஏன்னா அந்த ஆசிரியர் நடனத்தோட சொல்கிறது அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்படி சொல்லும்போது இவர் பார்த்துட்டு, வா, வெரி குட் வெரி குட் சார், செமையா நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்குறீங்க சார். நான் எத்தனையோ பள்ளிக்கூடம் போயிருக்கிறேன், உங்களை மாதிரி இந்த மாதிரி பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியரை நான் பார்த்ததே இல்லை. வெரி குட் சார் அப்படிங்கிறாரு. ஐயா ரொம்ப நன்றி, நன்றிங்க ஐயா அப்படிங்கிறாரு அந்த ஆசிரியர். சரி, உங்கள் மாணவர்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா கேளுங்க, தாராளமாக கேளுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு ஒரு பையனை எழுப்புறாரு. ஐயா தம்பி எந்தி அப்படிங்கிறாரு. எந்திரிச்சு, ஆசிரியர் சொன்ன கதை எப்படி இருக்குது, பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க ஐயா அப்படின்னு அந்த பையங்க சொல்கிறாங்க. சரி, அதுலேருந்து நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க ஐயா அப்படிங்கிறாங்க பையங்க. சரிப்பா, தம்பி நீங்கள் எந்திங்க. சார் சொன்ன கதையில் வில்ல உடைச்சது யாரு அப்படின்னு அதிகாரி கேட்குறாரு. அந்த பையன் அப்படியே தலையை சொரிகிறான். சொரிஞ்சிட்டு வடக்கும் கிழக்கும் பார்க்குறான். கையை கட்டிக்கிட்டு 2 பக்கம் பார்க்குறான். எல்லா பயலையும் பார்த்துட்டு, சத்தியமாக நான் உடைக்கல சார் அப்படின்னு அந்த பையன் சொன்னான் பதில். இதை கேட்ட உடனே அதிகாரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா, நான் கதையில இருந்து தானே கேட்டேன் வில்ல உடைச்சது யாருன்னு அப்படின்னதுக்கு அந்த போய் சத்தியமாக நான் உடைக்கல சார் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு அவன் பதில் சொல்கிறான். உடனே இவர் என்னடா இப்படி இருக்கான் பையன், இவர் சொல்லி கொடுத்தது ஒன்றும் புரியலையோ அப்படின்ட்டு வாத்தியார் பக்கம் திரும்புகிறாரு அதிகாரி. திரும்பி, என்ன சார் உங்கள் பையன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வாத்தியாரும், சார் அவன் ரொம்ப நல்ல பையன் சார், அப்படிலாம் செய்ய மாட்டான் சார் அப்படின்னு வாத்தியார் பதில் சொல்கிறாரு. இவருக்கு அதை விட தூக்கி வாரி போட்டுருச்சு. பையனாவது புரியலை சொல்கிறான், வாத்தியாருக்கே வில்ல யார் உடைச்சாங்கிறது புரியலை. நான் எதுல இருந்து கேள்வி கேட்குறேங்கிறது வாத்தியாரும் புரிஞ்சுக்கிடலை. சரி, அப்போ இந்த வகுப்பே இப்படி தான் இருக்கும் போல அப்படின்ட்டு நேர தலைமை ஆசிரியரை போய் நான் பார்க்குறேன்ட்டு அந்த அதிகாரி தலைமை ஆசிரியர்கிட்ட போகிறாரு. போய் அவருக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த வகுப்பில் இப்படியெல்லாம் பாடம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாடத்துல இருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு அந்த பையன் இப்படி சொல்கிறான், அந்த வாத்தியார் இப்படி ஒரு பதிலை சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே கெச்சம்மு டக்குன்னு எந்திரிச்சு, என்னது இப்படி சொன்னாங்களா? சரி ஐயா, நீங்கள் கோச்சுக்கிடக்கூடாது. எப்படி ஒரு வாரத்துக்குள்ள வில்லை யார் உடைச்சாங்கிறத தெளிவாக நான் விசாரித்து உங்களுக்கு சொல்கிறேன்யா அப்படின்னு அந்த கெச்சம் பதில் சொல்கிறாரு. அப்போ இந்த அதிகாரிக்கு, அட பாவிகளா, மொத்தத்தில் நீங்கள் ஒரு கதை இப்படித்தான் பதில் சொல்லணும்னு முடிவில் இருக்கிறீங்க போல. நான் என்ன கேள்வி கேட்டேங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்களே இந்த பள்ளிக்கூடத்தில். பையனும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கான், வகுப்பாசிரியரும் புரிஞ்சுக்கிடல, தலைமை ஆசிரியரும் புரிஞ்சுக்கிடலையே அப்படின்னு. நல்ல பள்ளிக்கூடம் தான் இதுன்னு வந்த அதிகாரி தலையில் துண்டை போட்டு கிளம்பிட்டாரு. இதுதாங்க நம்ம கதை. குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன கேள்விங்கிறத உள்வாங்கணும். அதுக்கப்புறம் சமயோஜிதமாக சரியாக யோசித்து சரியான பதிலை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம வெற்றி பெற முடியும். இது ஒரு நகைச்சுவைக்கான கதை தான். உண்மையிலேயே இப்படி யாரும் இருக்க மாட்டாங்க.
ஒரு நகைச்சுவைக்கான கதை. ஆகையால நம்ம எப்பவும் சமயோஜிதமா யோசிச்சு நல்ல ஒரு சக்சஸ் ஆகிறணும் வாழ்க்கையில. அதுக்கு தகுந்த மாதிரி பதில குடுத்து நல்ல பேர் வாங்குவோம். நன்றி, வணக்கம்.